ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் முனி. 1986 வெளிவந்த அடல்ட் காமெடி பிலிமான வாட் எவரி ஃப்ரெஞ்ச் ஹியூமன் வாண்ட்ஸ் மூவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு பக்கா ஏன் கண்டென்ட் மூவி, அதனால வயசுக்கு வந்தவங்க மட்டும் பாருங்க, விருப்பம் உள்ளவங்களும் பாருங்க, விருப்பம் இல்லாதவங்க இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு வந்த ஹீரோவை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள எல்லாருமே நம்ம ஹீரோ எப்படி கரெக்ட் பண்ணா என்பதை செம்ம காமெடியா சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவோ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். இவனை பத்தி சொல்லணும்னா, எப்போதுமே நம்ம கேங்ல ஒரு ஆளு டபுள் மீனிங்காவே சுத்தின்னு இருப்பான். அவனோட யோசனை ஃபுல்லாவே டபுள் மீனிங்ல தான் இருக்கும். அது போலதான் நம்ம ஹீரோவும். இவனோட ஃபேமிலியோ அந்த நகரத்திலே மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி. படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த இவனோட வீட்டுல வெறும் பொண்ணுங்களா இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை. இந்த படத்துல நிறைய கேரக்டர் வரும். இவ பேரு தான் ஊர்வசி. பதறாதீங்க, இந்த படம் ஒரு பிரெஞ்சு படம் என்பதனால பிரெஞ்சுல எல்லாம் எல்லா நேமும் இருக்கு. எனக்கு ஈஸியா இருக்குன்னா இவன் பேரை நான் மாத்திட்டேன். ஊர்வசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பேரை அவளுக்கு நான் வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்தா அம்மாவும் ஆண்டியும் நம்ம ஹீரோவை அழைச்சிக்கின்னு உள்ள போறாங்க. வீட்டுக்கு வந்தவன் சும்மா தோட்டத்தை சுத்தி பார்க்கலான்னு தோட்டத்தை பக்கம் போறான். ஒரு ஆளு ஜிப்புக்குள்ள பூ வச்சுக்கின்னு பெருசாகணும்னு வேண்டின்னு இருக்கான். இவனை பார்த்து ஷாக்கான ஹீரோ வீட்டுக்கு ஓடி வந்தா வர வழியில தடிக்க விடுறான். என்னடா சத்தன்னு திரும்பி பார்த்தா ஊர்வசி வேலைக்காரன் கூட சமம் பண்ணி இருக்கா. அதை பார்த்து மீண்டும் நம்ம ஹீரோவோ வீட்டுக்கு ஓடி வரான். அன்னைக்கு மதியம் சாப்பிடும்போது எலன் வந்து இவனை குருன்னு பாக்குறா. நைட்டு தூங்கும் பொழுது ஏதோ பாத்திரம் உடையிற சத்தம்லாம் கேக்குது. என்ன சத்தம்னு போய் பார்த்தா எலனா ஒருத்தவன் குனிய வச்சு சம்பவம் பண்ணின்னு இருக்கான். என்னடா இது, இந்த வீட்டுல எங்க திரும்பினாலும் சம்பவமா நடக்குதுன்னு நம்ம ஹீரோ வெறுப்புல அவன் பெட்டுக்கு போனா தங்கச்சியோ அங்க படுத்துன்னு இருக்கா. அவகிட்ட எலனை பத்தி பேசின்னு இருக்கும்பொழுது தானாகவே அவனுடைய சாமா மேல தூக்குது. அப்போ தங்கச்சி கூப்பிட வந்த கேட்டு அதை பார்த்ததும் செம்மத்தியா ஷாக் ஆகிட்டா. வேலைக்கார முன்னாடியே நம்ம ஹீரோ அசிங்கப்பட்டுட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பாவும் அக்காவும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அப்பா ஆர்மில ஏதோ பெரிய போஸ்ட்ல இருக்காரு போல. தங்கச்சி இவனை பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு அழைச்சுன்னு போறா. அங்க பாவ மன்னிப்புலாம் கேட்பாங்கல்ல, அதுக்கு மேல இவனை அழைச்சுன்னு போறா. அங்க போனா பாவ மன்னிப்பு கேட்கறவங்க என்னென்ன சொல்றாங்களோ அது நல்லாவே கேட்கும். அதுக்காக தான் தங்கச்சி இவனை அங்க அழைச்சுன்னு போறா. ஆனா தங்கச்சி இவனை இங்கே இருக்க சொல்லிட்டு அவன் மட்டும் எங்கேயோ போயிடுறா. அப்போ ஆன்டி வந்து ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறா. அப்போ ஃபாதர் கிட்ட ஃபாதர் எனக்கு கெட்ட கனவுலாம் வருது, அதுவும் ஆம்பளைகளை பத்தி மட்டும்தான் கனவா வருது. என்னோட அக்கா பையன் பத்தி எல்லாம் எனக்கு கெட்ட கனவு வருதுன்னு சொல்லும் பொழுது இவன் பேரை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோ கொஞ்சம் நகர்ந்து போறான். அப்போ மேல இருக்கிற பலகை உடைஞ்சி ஃபாதர் ரூம்லயே இவன் கீழே வந்துடுறான். இதனால ஹீரோவுக்கோ சொன செடி வச்சு ஆன்டி கையாலேயே எல்லாரும் முன்னாடியும் பட்டைக்ஸ்ல செம்மத்தியா அடி வாங்குறான். இது என்ன தண்டனைன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு அரிப்பு தாங்க முடியாம நம்ம ஹீரோவா அழுதுனே இருக்கும் பொழுது மீண்டும் ஜாமா உடையிற சத்தம்லாம் கேக்குது. வெளியே போய் பார்த்தா எலனை யாரோ பின்னாடி வழியா சம்பவம் பண்ணின்னு இருக்காங்க. சம்பவம் முடிச்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி நார்மலா அவன் நடந்து போறா. அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி பாக்குறான். அங்கிளும் அதை வச்ச கண்ணு வைக்காம பாத்துன்னு இருக்காரு. இந்த அங்கிளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நம்மள மாதிரி ஒரு மொரட்டு சிங்கிள் போல. ஏதோ சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்றேன்னு சுத்தின்னு இருக்கான். அங்கிள் போனதுக்கு அப்புறம் யார அந்த ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க போறான். அப்போ அங்க ஊர்வசி வரா. அவகிட்ட யாரு எலனை சம்பவம் பண்றதுன்னு கேக்குறான். அதான் எங்களுக்கும் தெரியல, பல நாளா இந்த கூத்து நடக்குது, ஆனா யாரு எலனை சம்பவம் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ஊர்வசியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். சரி அங்கிளை பார்த்து யாருன்னு கேட்டலான்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட போனா இவனை பார்த்த உடனே அங்கிள் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் பாத்ரூம் போயிடுறாரு. அந்த கேம்ப்ல அங்கிள் வச்சிருந்த டெலஸ்கோப் வழியா பார்த்தா வயல்ல 2 பேரும் மொரட்ட சம்பவம் பண்ணின்னு இருக்காங்க. அப்பதான் அங்கிள் இவ்வளவு நாளா அடுத்தும் சம்பவம் பண்றதான் பார்த்துன்னு இருக்கான்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. அப்போ பக்கத்துல ஒரு புத்தகம் இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். அதை எடுத்து பார்த்தா ஆயக்கலைகள் 64 புத்தகம் போல. அங்கிள் வரதுக்கு முன்னாடியே அதை எடுத்து நாம வந்துடுறான். திரும்பி வந்தா ஹீரோவோட அப்பா அம்மா ரூம்ல மொரட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த சத்தம் இவனுக்கு கேக்குது. அப்போ இவன் எட்டி பார்க்கலாம் நினைக்கும் பொழுது மாப்பிள்ளையோ இவனை பிடிச்சிடறாரு. அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற பயபுல தான் இவன். மறுநாள் மறைவான இடத்துக்கு போய் புத்தகம் படிச்சுக்கின்னு சம்பவம் பண்ணும் பொழுது யாரோ ஒருத்தவங்க உள்ள வர சத்தம் கேக்குது. யாரா அது பூஜையில கரடி பூந்த மாதிரின்னு எட்டி பார்த்தா வேலைக்காரன் ஒருத்தன் வரான். பின்னாடியே வேலைக்காரையும் வரா. அப்புறம் என்ன, அங்கேயே 2 பேருக்கும் சம்பவம் நடக்குது. செக் வீடாடா இது, எங்க பார்த்தாலும் திரும்புற இடம் ஃபுல்லா ஒரே சம்பவமா நடக்குது. திரும்பி வந்தா நைட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் சம்பவம் பண்ணத ஹீரோ ஒட்டி கேட்ட விஷயத்த மாப்பிள்ளையும் அம்மா கிட்ட சொல்றாரு. அதனால ஹீரோவை அம்மா கழுவி ஊத்துறாங்க. அப்போ
அக்கா படிக்க வச்சிருந்த புத்தகத்தை நம்ம ஹீரோ மாத்திடுறான். அதாவது அக்கா படிக்க வச்சிருந்த புத்தகத்தை எடுத்துட்டு இவனோட காம புத்தகத்தை அங்க வச்சுட்டு போயிடுறான். இது அக்காவுக்கு தெரியாது. சரி புக்கு படிக்கலான்னு எடுத்து பாக்குறா, பலான பிக்சர்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால அந்த புத்தகத்தை தனியா கொண்டு போயிட்டு அவ படிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது ஜெர்மன் நாடு பிரெஞ்சு நாட்டுக்கு எதிராக போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பேலஸ்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் போருக்கு கிளம்பிட்டாங்க. ஹீரோவும் அங்கிள் மட்டும் தான் இப்ப அங்க இருக்கிறாங்க. இதுக்கு மேலதான் படம் வேற லெவல்ல இருக்கும் பாருங்களேன். இதான சான்ஸ்னு ஹீரோவோ எல்லா பொண்ணுங்களையும் சம்பவம் பண்ண பிளான் போடுறான். எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவோ ஒரு மாதிரியா தான் பாத்துட்டு போறாங்க. அன்னைக்கு ஊர்வசிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவனோட ரூமுக்கு ஊர்வசியை அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயே சம்பவம் பண்றான். சம்பவம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அம்மாவோ ஃபாதர் கிட்ட என் புருஷன் வெறித்தனமா சம்பவமே பண்ண மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆக்சுவலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யாராவது இருந்தா அவங்க கூட செக்ஸ் பண்ணலாமான்னு நம்ம ஃபாதர் கிட்ட அம்மா பர்மிஷன் கேக்குறா. கட்டையில போற வயசுல என்ன கேக்குது பாருங்க. இத ஹீரோவும் தங்கச்சியும் கேட்டுறாங்க. இவங்க கேட்டத அம்மாவோ பார்த்துட்டு இவங்கள வெளில போக சொல்றா. அப்போ ஃபாதரு உன்னோட புருஷன் கூட தான் நீ செக்ஸ் பண்ணணும், அதான் நல்லதுன்னு சொல்றான். கேட்ட ஏரியில குளிச்சுன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ நீந்தி அங்க போறான். கேட்டு கிட்ட நேக்கா பேசி அவனையும் சம்பவம் பண்றான். ஆர்மிக்கு போன அப்பாவோ இப்ப திரும்பி வந்துடுறாரு. ஹஸ்பண்ட பார்த்ததும் நம்ம அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் சம்பவம் பண்றத கேட்கலான்னு ஹீரோவும் அங்க போறான். ஆனா இவனுக்கு முன்னாடியே ஆண்டியும் வேலைக்காரையும் இருக்காங்க. அப்பா கத்திலாம் வச்சுன்னு செம்ம காமெடி பண்ணின்னு இருக்கான். இந்த பைப்புல நைட்டு ஃபுல்லா சம்பவம் பண்ணாம இது மாதிரி ஏதோ காமெடி தான் பண்ணிட்டு இருப்பான் போல. அப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்த உடனே இவனை வெளில போக சொல்றாங்க. ஹீரோ அவனோட ரூமுக்கு போறாம ஸ்ட்ரெயிட்டா ஆன்டியோட ரூமுக்கு போறான். அப்புறம் என்ன ஆன்டியே சம்பவம் பண்றான். வழக்கம் போல எலனோ காஃபி கொண்டு வரா. ஆனா அவளோட ஃபேஸ்ல ரொம்ப சோகம் தான் இருக்கு. எதனாலனா இவ்வளவு சம்பவம் தான் இப்ப யாருமே இல்லையே. ஆனா எதிரில ஹீரோவை பார்த்த உடனே நேரா நம்ம ஹீரோட ரூமுக்கு எலன் போறா. அப்புறம் என்ன 2 பேருக்கும் சம்பவம் தான். மறுநாள் குதிரை லாடயத்துல வச்சு அக்காவையும் அவன் சம்பவம் பண்றான். டேய் யாரா நீ இப்படி புதுசா விளையாடுற, ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போலையாடா இவன். அன்னைக்கு நைட்டு ஊர்வசியும் எலனும் ஹீரோவோட ரூமுக்கு போறாங்க. 2 பேரையும் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கும் செம்ம ஜாலி, சந்தோஷம் தாங்கவே இல்லை. ஹீரோ கூட சம்பவம் முடிச்சுட்டு ஊர்வசி வெளில வந்தா ஆன்டியோ ஹீரோ ரூமுக்கு போறா. பின்னாடி இவ திரும்பி இருக்கும்போது கேட்டோ ஹீரோ ரூமுக்கு போறா. 2 பேரும் உள்ள போன உடனே ஊர்வசிக்க பொறுக்கல. ஹீரோ ரூமுக்கு அவளும் இப்ப போறா. இப்போ ஹீரோட ரூம்ல 3 பேரு ஒரு ஹீரோ மட்டும். அப்புறம் என்ன நைட்டு ஃபுல்லா சம்பவம் தான். இந்த விஷயம் டெய்லி நடக்குது. ஒரு நாள் அக்கா கூட சம்பவம் பண்ணி இருக்கும் பொழுது சம்பவம் முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா பிரெக்னண்டா இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்போ மாப்பிள்ளையோ பிளைன்ல வீட்டுக்கு வரான். பழைய பிளைன் என்பதனால சமவெளி பகுதியிலேயே அதை இறக்கிடலாம். போரு முடிஞ்சிச்சு போல. இங்கிருந்து போன எல்லா ஆம்பளைங்களும் திரும்பி வந்துட்டாங்க. ஒருத்தனுக்கு கால் போச்சு, இன்னொருத்தனுக்கு கண்ணு போச்சு. சோ சேடு. அன்னைக்கு நைட்டு ஊர்வசியா நம்ம ஹீரோட ரூமுக்கு வரா. அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்றா. ஆன்டியும் வரா, அவளும் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்றா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆன்டி கிட்ட பேசி பிராங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. அதாவது அங்கிளோட பேரு தான் அது. அங்கிள் ரொம்ப நல்லவரு, அவரை கல்யாணம் பண்ணா உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆன்டியோட மனசை மாத்திரான் நம்ம ஹீரோ. ஊர்வசி அழைச்சுன்னு போயிட்டு அக்காவோட பெட்டில் நெயில் பாலிஷை வைக்க சொல்றான். என்னடா இதுன்னு அக்கா கேட்க மாப்பிள்ளை இங்க கொண்டு வந்து இன்னைக்கு நைட்டு அவன் கூட சம்பவம் பண்ணிடு, அவனே நீ கல்யாணம் பண்ணிடு, அப்புறம் உன்னோட பிரெக்னன்ட்டுக்கு அவன் தான் அப்பான்னு சொல்லிடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அக்காவோ டேய் நீ என்ன பைத்தியமாடா, அவன் ஆர்மியில் இருக்கான்டா, இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் கூடமா தெரியாதுன்னு அவ கேட்க அதெல்லாம் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த மாப்பிள்ளைய அழைச்சுன்னு வந்து நைட்டு அவன் சம்பவம் பண்றான். நம்ம அக்கா பைபுலிக்கு ஒரே சந்தோஷம், நான் தான் ஃபர்ஸ்ட் சம்பவம் பண்ணு குதிச்சுன்னு போறான். ஊர்வசிய அந்த ஒத்த கண்ணனை மேரேஜ் பண்ண சொல்றான் நம்ம ஹீரோ. வேற வழி இல்லாம அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆன்டியோ அங்கிளை மீட் பண்றான். கட் பண்ணா 3 பேருக்குமே சர்ச்சில் இப்போ மேரேஜ் நடக்குது. ஹீரோக்கு வந்த ப்ராப்ளமும் ஃபுல்லா சால்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ஹீரோவோ எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு மேல் படிப்புக்கோசம் வெளியூருக்கு போறான். இதோட இந்த படமும் முடியுது.